ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீலோம் டெஃபினேஷன். அதாவது சீலோமை பேஸ் பண்ணி அனிமல்ஸ் எப்படி கிளாஸிஃபிகேஷன் வந்து பண்ணுறாங்க, சீலோம் அப்படின்னா என்ன அப்படின்றதான் இங்கே சொல்ல போகிறோம். சீலோம் அப்படின்னா உடற்குழி அப்படின்னு லாஸ்ட் வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன். சரியா? உடற்குழி உடைய அனிமல்ஸு, உடற்குழி அல்லாத அனிமல்ஸு, அப்புறம் பொய்யான உடற்குழி கொண்ட அனிமல்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? இதில் சீலோம் இஸ் ஏ பாடி கேவிட்டி. உடலில் காணப்படக்கூடிய கேவிட்டி தான் அந்த சீலோம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபவுண்ட் இன் மெட்டாசோவன்ஸ் animals that develop from an embryo with the 3 tissue layers. அதாவது 3 அடுக்கு உயிரினங்களில் இந்த சீலோம் வந்து காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எக்டோடம், மீசோடம் அண்டு எண்டோடம். The cells in each tissue layer become differentiated during development, becoming different tissue, organs and a digestive tract. இது மூணுத்தையும் வந்து உண்டாக்குகிறது ஒரு அனிமல்ஸும். சரியா? தன்னோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸில். அடுத்தது derived from the mesoderm, the coelom is found between the intestinal canal and the body wall lined with mesodermal epithelium. இந்த சீலோம் அப்படின்றது டைஜஸ்டிவ் கேவிட்டியாக வந்து ஃபார்ம் ஆகிறது. சரியா? எங்கே அப்படின்னா மீசோடெர்மல் எபித்தீலியமில். சரியா? மீசோடம் லேயரில் காணப்படக்கூடிய எபித்தீலிய செல்களில் இது உணவு பாதையாக மாற்றம் அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தி மீசோடெர்மல் டிஷ்யூ ஆல்சோ கோஸ் ஆன் டு ஃபார்ம் தி பிளட், போன்ஸ், டைஜஸ்டிவ் ட்ராக், கோனட்ஸ், கிட்னிஸ் அண்டு அதர் ஆர்கன்ஸ். இந்த மீசோடமில் தான் இத்தனை ஆர்கன்ஸ் வந்து காணப்படுகின்றன. என்னென்ன அப்படின்னா கோஸ் டு ஃபார்ம் த பிளட்டு, போன்ஸு, அப்புறம் டைஜஸ்டிவ் ட்ராக், கோனட்ஸ், கிட்னிஸ், அப்புறம் அதர் ஆர்கன்ஸ். இது எல்லாமே வந்து இதன் மூலமாக உண்டாக்கம் நடைபெறுகிறது. அதர் ஆர்கன்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா லிவர் இருக்குது, நமக்கு ஈசோஃபேகஸ் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த டைஜஸ்டிவ் ட்ராக். அடுத்தது ஆர்கானிசம் தட் போசஸ் எ ட்ரூ சீலோம் ஆர் கால்ட் சீலோமேட்ஸ். சரியா? சீலோமேட் அப்படின்னு சொன்னால் சீலோம் காணப்படக்கூடிய அனிமல்ஸு சீலோமேட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ சீலோம் அண்ட் இஸ் இம்பார்ட்டன்ஸ். அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அப்சர்வ் ஷாக் அப்சர்வ் பண்ணுறது. சரியா? வண்டியில் நமக்கு ஷாக் அப்சர்வர்லாம் இருக்குது இல்லையா? அது எதுக்காக அப்படின்னா அந்த பள்ளமேட்டில் வண்டி ஏறும்போது என்ன ஆகக்கூடாது அப்படின்னா நம்மளோட பாடி வந்து குலுங்கக்கூடாது. அதனால தான் அந்த ஷாக் அப்சர்வர்லாம் இருக்குது. அதே மாதிரி நேச்சுரலாக ஷாக் அப்சர்வர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீலோம் தான் நமக்கு அனிமல்ஸில் காணப்படக்கூடிய ஷாக் அப்சர்வராக செயல்படுகிறது. சரியா? தி சீலோமிக் கேவிட்டி இஸ் ஃபில்டு வித் எ ஃப்ளூயிட் நோன் ஆஸ் சீலோமிக் ஃப்ளூயிட். அந்த சீலோம் கேவிட்டியில் சீலோமிக் ஃப்ளூயிட் வந்து ஃபில் ஆகி இருக்கும். விச் ரிசர்வ்ஸ் டு செப்பரேட் த ஆர்கன்ஸ் ஃப்ரம் த அவுட்டர் பாடி. வெளிப்புற உடலோடு ஒட்டாமல் இந்த திரவம் வந்து உட்புற ஆர்கன்ஸை வந்து பாதுகாக்கிறது. அண்ட் அல்டிமேட்லி ஒர்க்ஸ் டு ப்ரொடெக்ட் த ஆர்கன்ஸ் ஃப்ரம் மெக்கானிக்கல் ஷாக் ஆர் ட்ராமா. அதிர்ச்சி உடல் அதிரும்போது, நடக்கும்போது, ஓடும்போது நமக்கு அதிரும் இல்லையா? அந்த அதிர்ச்சியிலேருந்து உட்புற ஆர்கன்ஸை பாதுகாக்கிறது எது அப்படின்னா இந்த சீலோமிக் ஃப்ளூயிட் தான் வந்து பாதுகாக்கிறது. தி டிஸ்கனெக்ட் பிட்வீன் த ஆர்கன்ஸ் அண்ட் த அவுட்டர் பாடி ஆல்சோ அலோஸ் for greater ranges of movement and flexibility. As the organs are unperturbed, any minor displacement as body bends or stretches. இந்த மாதிரி டைமில் இந்த சீலோமிக் ஃப்ளூயிட் தான் நம்மளோட பாடியை வந்து காப்பாற்றுகிறது. எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளூயிடு ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக வந்து காணப்படுகிறது. அடுத்தது எவல்யூஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சீலோம். சீலோம் எந்த ஃபைலம்லேருந்து எந்த ஃபைலம் வரைக்கும் அதாவது அதோட டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எவல்யூஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சீலோம் அப்படின்னு சொல்கிறோம். தி எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் த சீலோம் இஸ் அன்சர்டைன். அது குறிப்பிடத்தக்கது அல்ல. தேர் ஆர் 2 contending
theories about the emergence of the coelom. coelom உருவாகிறதுக்கு இரண்டு விதமான தேரிகள் வந்து காணப்படுகின்றன. என்னென்ன தேரிகள் அப்படின்னு சொல்லும்போது த ஏசிலோமேட் தேரி அண்ட் த என்ட்ரோகோல் தேரி, இது ரெண்டு தேரி வந்து இது சொல்லப்படுகிறது. தி ஏசிலோமேட்ஸ், அந்த ஏசிலோமேட்ஸ் அப்படின்னு சொன்னால் சீலோம் இல்லாத அனிமல்ஸை ஏசிலோமேட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தி ஏசிலோமேட் posits that the coelom evolved from an acoelomate ancestor, while the entrocoal theory posits that the coelom evolved from gastric pouches of a cnidarian ancestor. இப்போ நமக்கு தெரியுது எதை ஃபைலமில் அந்த சீலம் முதல்ல ஆர்ஜினேட் ஆச்சு அப்படின்னா இந்த நிடேரியன்லேருந்து தான் வந்து இந்த சீலம் வந்து தோற்றம் வந்து ஆரம்பித்தது. சரியா? while neither have been proven false, there is more research supporting the entrocoal theory. entrocoal theory தான் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது. சரியா? அடுத்தது தி டெவலப்மெண்ட் ஆஃப் த சீலோம் பிகின்ஸ் இன் த கேஸ்ட்ரோலா ஸ்டேஜ். இந்த சீலோம் எங்கே இந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் அப்போ எப்போ எந்த ஸ்டேஜில் இந்த சீலோம் வந்து ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா கேஸ்ட்ரோலா ஸ்டேஜில். அண்ட் கேன் பி ஃபார்ம்டு பை ஒன் ஆஃப் டூ ப்ராசஸஸ். ஒன்று வந்து ஸ்கீசோசோலி ஆர் என்ட்ரோசோலி. சரியா? இந்த டைமில் தான் வந்து அந்த சீலோம் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்தது மொலாஸ்கஸ், அனலிட்ஸ் அண்டு சம் ஆர்த்தோபட்ஸில் சீலம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. கிளாம்ஸ், ஸ்னெயில்ஸ், ஸ்லட்ஜஸ், ஆக்டோபஸஸ், எர்த்வார்ம்ஸ் அண்ட் ஆர் புரோட்டோஸ்டோம் சீலோமேட்ஸ், மீனிங் தே ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ஹெட் டு ஃபுட், மவுத் அண்டு ஃபீட் அதுக்கு காணப்படுகிறது. த மவுத் ஃபர்ஸ்ட் டெவலப்ஸ் ஃப்ரம் த பிளாஸ்டோஃபோர், which is the first developmental opening, promotes undergo spiral and determined cleavage in the early embryonic stages. embryonic stageல cleavage வந்து நடைபெறும். எப்போ எதுக்காக அந்த cleavage நடைபெறுகிறது அப்படின்னா செல்லு வந்து ஒரு சிங்கிள் செல்லாக இருக்கிறது பல செல்லாக வந்து மாற்றமடைந்து அந்த பல செல்களும் பல உறுப்புகளை உண்டாக்கக்கூடிய தன்மை கொண்டவையாக இந்த பிளாஸ்டுலா ஸ்டேஜில் வரும். சரியா? அந்த ஸ்டேஜுக்கு தான் அதுக்கப்புறமா தான் ஒரு ஆர்கனும் ஒரு செல்லும் ஒரு ஆர்கனை வந்து உண்டாக்கும். அந்த மாதிரி எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இந்த ஸ்பைரல் அந்த எப்போ அந்த புரோட்டோஸ்டோமஸ் அப்படின்ற ஒரு செல் ஸ்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பைரல், அதாவது வட்டமான ஒரு வடிவலுக்கு அந்த கிளீவேஜ் அடைந்து இந்த சீலோமாக மாற்றப்படுகிறது. சரியா? and the coelom is formed through the process of schizosoli. எக்கினோடர்ம்ஸ்லையும் கார்டேட்ஸ்லையும் இப்போ அந்த சீலம் எப்படி வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சி ஆர்ச்சின்ஸ், ஃபிஷ் அண்ட் ஹியூமன்ஸ் ஆர் டியூட்டிரோஸ்டோம், அதை வந்து டியூட்டிரோஸ்டோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சீலோமேட்ஸ் மீனிங் தே ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ஏனஸ் டு ஹெட். அந்த சீலம் வந்து ஏனஸ்லேருந்து தலை வரைக்கும் வந்து அதோட சீலம் வளர்ச்சி வந்து காணப்படுகிறது. தி பிளாஸ்டோபோர் பிகம்ஸ் த ஏனஸ் அண்ட் த மவுத் இஸ் ஃபார்ம்டு லேட்டர். ஃபஸ்ட்டு ஏனஸ் தான் உருவாகும், அதுக்கப்புறம் தான் வந்து மவுத் உருவாகும். சரியா? டியூட்டிரோஸ்டோம்ஸ் அண்டர்கோ ரேடிக்கல் அண்ட் இன்டர்மீடியேட் கிளீவேஜ் இன் த ஏர்லி எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸ். இந்த சீலோம் இஸ் ஃபார்ம்டு த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் என்ட்ரோசீலோ, அதாவது என்ட்ரகோசீலி. சரியா? அப்படின்னு படிக்கணும். அது இது வந்து செக்மெண்டேஷன் நாம் ஒரு டாபிக் படிப்போம், அது சொல்கிறக்கூடிய ஒரு படம் தான் அது. சரியா? பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன இருக்குது நமக்கு அப்படின்னா இதில் சீலோமேட் பார்த்தோம், ஏசிலோமேட் பார்த்தோம். இதில் சூடோசீலோமேட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரியா? சூடோசீலோமேட்ஸ் அப்படின்னா அது வந்து பொய்யான உடற்குழி உடையவை அப்படின்னு அர்த்தம். உடற்குழி இருக்கும், ஆனால் அது வந்து அதோட ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்கும். அதுக்கு பேர் தான் சூடோசீலோமேட்ஸ் அப்படின்னு பேர். நம்ம புக்கில் இருக்காது. அவ்வளோதான் இந்த சீலோமோட டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நமக்கு செக்மெண்டேஷன் அண்ட் நோட்டோகார்ட். இப்போது நோட்டோகார்ட் செக்மெண்டேஷன் அண்ட் வெர்டிபிரல் பேட்டர்னிங். அந்த முதுகெலும்பு தண்டு இருக்கு இல்லையா, அந்த தொடர் எப்படி வந்து உருவாக்கம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிற தலைப்பு தான் இது, நோட்டோகார்ட் செக்மெண்டேஷன். சரியா?
segmentation and notochord. The vertebral column or spine is a segmented structure made of alternating vertebral bodies and intervertebral disc that are assembled around the notochord. இந்த நோட்டோகார்டு எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது முதுகெலும்பு தொடர் தான் நோட்டோகார்டு அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஸ்பைனல் கார்டு அப்படின்னா இன்னொரு பேர் அதுக்கு இருக்குது. சரியா? வெர்டெப்ரல் காலம் அல்லது ஸ்பைனல் கார்டு அல்லது நோட்டோகார்டு அப்படின்னா மூணுமே ஒன்று தான். முதுகெலும்பு தொடரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் இது எல்லாமே. அது எப்படி உருவாகுது அப்படின்னா, ஆல்டர்னிங் வெர்டெபிள் பாடிஸ் அண்டு இன்டர்வெர்டபிள் டிஸ்க், வெர்டபிள் பாடியும் உள்ளே இருக்கிற டிஸ்க்கும் சேர்ந்து தான் இந்த நோட்டோகார்டை வந்து உருவாக்குகிறது. சரியா? இன் அவர் ஒர்க் in giraffes we have found that the epithelial layer surrounding the notochord segments into alternating domains corresponding to the prospective centra and IVDs. அதாவது இன்டர் வெர்டெப்ரல் டிஸ்க் தான் IVDs அப்படின்னு ஷார்ட்டாக நமக்கு சொல்கிறாங்க. சரியா? தட் பிளே அண்ட் அதாவது இன்ட்ரெஸ்டிவ் ரோல் இன் ஸ்பைன் பேட்டர்னிங். அது ஸ்பைன் பேட்டர்னிங் அப்படின்னு சொன்னால், ஸ்பைனல் கார்டு நமக்கு தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரியும். அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வளைந்து நெளியக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக காணப்படும். சரியா? நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக உங்களுக்கு வந்து தெரியும். சரியா? இதான் நோட்டோகார்டு ஃபார்மேஷன் அப்போது நடக்கக்கூடிய நிகழ்வு. இங்கே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நோட்டோகார்டாக வந்து மாறுது. சரியா? இப்போது நமக்கு தெரியும், முதல்ல நோட்டோகார்டு ஃபார்மேஷன் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா? க்ரீன் கலரில் இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதோட ஃபார்மேஷன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ரெட் கலர் ஸ்டைப்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எலும்புகளாக பிரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலும்பு முட்கள், முள்ளெலும்புகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முள்ளெலும்புகள் வளர்ச்சி வந்து இங்கு நடைபெறும். சரியா? கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் டயக்ராமில் நமக்கு நோட்டோகார்டு ஃபுல்லாக வளர்ந்து காணப்படுகிறது. இது வந்து எக்ஸ்ரே எடுத்து நமக்கு வந்து காட்டியிருக்காங்க ஒரு ஸ்டேஜஸ்லையும். சரியா? அவ்வளோதான் இந்த நோட்டோகார்டு ஃபார்மேஷன். நமக்கு இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிங்டம் அனிமாலியா. அனிமாலியாவோட கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.